Yeah. சொல்லலாம் ஓகேவா சார் இன்னொன்று சார் இல்லை இப்போ இல்லை அந்த இப்போ பர்டிகுலர்லி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கிட்ட வந்து நம்ம ஃபீட்பேக்லாம் ஓரளவுக்கு போயிருக்கிறதுனால இப்போ அந்த காட்டன் மேலே டியூட்டி எடுத்திருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்டில். ஸோ டேரிஃபோட இம்பேக்ட் அது இவங்க டியூட்டி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சின்ன ப்ளஸ்ஸாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக அவங்க வந்து நம்மக்கிட்டலாம் பேசினாங்க. நான் வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்ல, நீங்கள் மகாராஷ்டிரா கிட்ட, தமிழ்நாட்டுக்கிட்ட, ப்ராப்ளி அஃப்கோர்ஸ் நீங்கள் குஜராத்கிட்டையும் நீங்கள் பேசுங்க. எல்லாரோட இன்புட்ஸும் வாங்கி அதுக்கப்புறமா நீங்கள் முடிவுகள் எடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இது ரொம்ப இது வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களின் இந்த ஆட்சிக்கு முன்பு பார்த்துருந்தீங்கன்னா சென்னை தான் இருக்கும். அதில் சென்னை, காஞ்சிபுரம் இது வந்து ஒரு பெரிய ஹாட்ஸ்பாட்டாக இருந்துச்சு. இப்போவும் இருக்குது. ஆனால் இப்போ அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற மற்ற முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இன்று வந்து வளர்ந்துருக்கு. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். சவுத் தமிழ்நாடுக்கு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பல பேர் எப்போ பார்த்தாலும் சவுத் தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கீங்களே, மற்ற இடத்துக்கு எப்படின்றாங்க. ஸோ அந்த டாக் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ஸோ அப்படி ஒரு வளர்ச்சி, ஒரு ஆங்கர் கிளையண்ட் வின்ஃபாஸ்ட்ன்ற ஒரு ஆங்கர் கிளையண்ட் வந்த பிறகும், அப்புறம் இப்போ விக்ரம் சோலாரோட எக்ஸ்பான்ஷனு, டாடா சோலார் எக்ஸ்பான்ஷனு ஒன்றுத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வரும். ப்ளஸ் தூத்துக்குடியில் வர பல புதிய ஆன்சர் யூனிட்ஸ் இதெல்லாம் பார்த்து இப்போது நடத்தின அந்த டிஎன் ரைசிங். ஸோ டிஎன் ரைசிங்லாம் வந்த பிறகு அதில் ஒரு 32,000 சில்லற கோடி கொண்டு வந்திருக்கோம். இது ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல வந்து அங்கெல்லாம் தூத்துக்குடி போகவே மாட்டாங்க அப்போல்லாம். அதுவும் இல்லாமல் இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு அப்புறமா அது அப்போ இருந்து அந்த ஆட்சியாளர்கள் அதை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணாமல் அவ்வளோ பேர் அங்கே கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த ஒரு பேட் ஆராக இருந்துச்சு தூத்துக்குடியாக. அங்கே ஒரே பிரச்சனைங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க. அது கிடையாது, தவறான ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி தூத்துக்குடியில் கொண்டு வந்து, அதுவும் அவ்வளோ பெரிய பெருவெள்ளம் வந்த பிறகு தூத்துக்குடியில் கொண்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செட்டுக்கு முன்னாடி தூத்துக்குடி வந்து வேர்ல்டோட ஐஸ் வந்து தூத்துக்குடி மேலே விழுது இல்லையா? அப்படி ஒவ்வொரு பகுதியும். இப்போ அடுத்தது தென்காசியில் எதுக்கு ஃப்ளிப்கார்ட் அறிவிக்கிறோம்? தென்காசியில் ஒரு தொழில் வளர்ச்சி கொண்டு வரணும்னு அறிவிக்கிறோம். ஏன் தஞ்சாவூர்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோம்? தஞ்சாவூர் திருவிழா அறிவிக்கிறோம். அங்கேயும் தொழில் வளர்ச்சி வரணும். அங்கே வந்து நம்ம உணவு பதப்படுத்தும் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணுற யூனிட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரணும்னு பார்க்குறோம். எங்கெல்லாம் வந்து இப்போ போர்ட்ஸ் இருக்கோ, போர்ட்ஸுக்கு பக்கத்தில் வந்து அதுக்கேற்ப இண்டஸ்ட்ரீஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இந்த போர்ட்டை காமிச்சு, இல்லை இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடைக்கிது, உங்களுக்கு நல்ல தண்ணி எல்லாமே, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே, ஸ்டேபிள் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சப்ளைலாம் கொடுக்குறோன்னு சொல்லி கொண்டு போய் ஒரு ஆங்கர் கிளைண்ட்டை கொண்டு வந்தோடனே இப்போ அன்றைக்கி பூம் ஆகுது திருப்பி. ஸோ அதே போல் கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனை, எங்களுக்கு வந்து லேண்டு கிடைக்காது. தொடர்ந்து நான் கேட்டுட்டு வரேன், கோயம்புத்தூரில் லேண்ட் கிடைக்காது. லேண்ட் இருக்கிறவங்க நீங்கள் வாங்க, நாங்கள் ஜேவி போட்டுக்கிறோம், சிப்காட் வந்து வில் என்டர் டு ஜேவி வித் யூன்னு கூட கேட்டிருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் வரல. ஆனால் லேண்ட் ஹோல்டிங் பெரியவங்க கிட்டே இருக்குது, நிறைய பெரிய ஆளுங்கிட்ட இருக்குது. அவங்க பெருமுதலாளிகள் முன் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் வந்து அதை அவங்க கூட ஒரு ஜேவி போடுறதுக்கும் தயாராக இருக்கிறோம். அதே போல் ஹொசூர் இப்போ நீங்கள் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி பாருங்கள். சென்னை மட்டுமே இருந்தால், காஞ்சிபுரம் மட்டும் வரைக்கும் இருந்தது. இப்போ ராணிப்பேட்டுக்கு கொண்டு போய் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கொடுக்குறோம். ஹொசூரில் கொண்டு போய் இப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி. இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி அப்போ டிவிஎஸ் வந்த காலத்தில், கலைஞர் காலத்தில் டிவிஎஸ் வந்த பிறகு இப்போ அடுத்த ஒரு மிகப்பெரிய புரட்சி ஹொசூருக்கு வருது. இப்போ ஹொசூரில் இன்றைக்கி கூட வி ஹேட் அ டிஸ்கஷன். ஹொசூரில் பெங்களூர்லேருந்து நிறைய ஓவர்ஃப்ளோ இன்ட்டு ஹொசூர் வருது. இப்போ அது இன்னும் அதிகமாகும் புதிய ஏர்போர்ட் வந்த பிறகு. ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு சுற்றிலும் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் திராவிட நாயகன் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார். இப்போ நாளைக்கு கேட்பார் திருப்பி. இப்போ நான் இப்போ சொல்லணும், இப்போ நைட்டு கேட்பார் திருப்பி, அப்போ வந்து எனக்கு வெள்ளை பேப்பர் கொடுங்க அப்படின்னு. வெள்ளை பேப்பர் தான் சரி. அவர் அப்போ வெள்ளை பேப்பர்னா சரி, நீங்கள் எதாவது நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அவர் கொடுப்பார். அந்த வெள்ளை பேப்பர் தான் அவர்கிட்ட கொடுங்க, வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள்லாம் செஞ்சீங்கன்னா அவர்கிட்ட வெள்ளை பேப்பர் தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும்.
இது கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. இது நம்ம வி ஹாவ் டு புட் அன் எண்ட் டு திஸ். வெரி குட் கொஸ்டின், தேங்க்யூ. மதுரைக்கு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விருதுநகருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் வந்துச்சு, மணப்பாறைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் வந்துச்சு, தேனி தேனிக்கு வி ஆர் டூயிங் ஸோ மச் நவ். அண்ட் மதுரை உள்ள வந்து நிலம் கிடைக்க மாட்டேது, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ தேடி கண்டுபிடிச்சி 300 ஏக்கர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வெகு விரைவில் மேலூருக்கு பக்கத்துலேயே ஒரு சிப்காட் அறிவிச்சிருக்கோமே. அதை தாண்டி 5 லட்சம் சதுரடியில் முதல் ஃபேஸில் அவ்வளோ பெரிய டைடல், இதெல்லாம் வளர்ச்சி இல்லாமல் என்னது? ஏற்கனவே எல்கோட் அங்கே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிகிட்ருக்கு. அடுத்து இப்போ டைட்டில் அங்கே வரப்போகுது. டைட்டில் வந்துச்சுன்னா மிகப்பெரிய கிரேடே கம்பெனிஸ்லாம் மதுரைக்கு வரப்போகுது. கெட் ரெடி மதுரை தான் சொல்லணும் நான். மதுரையோட பூம் இஸ் ஆல்ரெடி தேர், இட் இஸ் கமிங். நீங்கள் இப்போ எங்கேன்னு கேட்குறவங்ககிட்ட இதெல்லாம் கண்ணில் தெரியலான்னு பாருங்கள். எப்படி ஓவர் நைட் டமாலில் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது கிடையாது இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரு நாளாக அது வந்து ஃபோக்கஸாக சொல்லணும். இதில் இப்படி இருக்குது, என் பசங்க இங்கே படித்த பசங்க இருக்காங்க, இங்கே வேலைக்கு இந்த மாதிரி ஆட்கள் கிடைப்பாங்க, அவங்களுக்கு இந்தந்த ஸ்கில்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லி விற்கணும், கொண்டு போய் கொடுக்கணும். உலகத்தில் கொண்டு போய் நாங்கள் ஒரு நாளும் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை. ஸோ தமிழ்நாட்டை இப்போ மதுரையே அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கோம். இது பாருங்கள், இங்கே நீங்கள் மதுரை வெறும் கோயில் குளம் திருவிழா இது மட்டும் நினைக்காதீங்க. இங்கே படித்த பிள்ளைகள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களால இவ்வளோ தூரம் பண்ண முடியும் சொல்லியிருக்கோம். அதனால் ஏற்கனவே இப்போ டைட்டில் கட்டிகிட்டு இருக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஆஃபீஸ் இருக்குது. இப்போது நீங்கள் டைட்டில் கட்டி முடிச்சோன்னு பாருங்கள், அவ்வளோ மின்னல் வேகத்தில் அங்கே வேலை போயிட்டுருக்கு, கட்டுமான பணிகள் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக போய் பார்த்துட்டு கூட வந்துடுறாங்க. அதனால் ஃபென்டாஸ்டிக்காக ஒரு மதுரை, நீங்கள் கவலைப்பட வேணாம். மதுரையில் இன்னும் இடம் இருந்தால் தயவு செஞ்சு கொடுங்க, நாங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்க ரெடியாக இருக்கோம். அதையும் இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுவோம். யூஎஸ் டேரிஃப்ஸ் நான் சொல்கிறேன். யூஎஸ் டேரிஃப்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் காலங்காத்தால் நம்ம எழுந்த உடனே பிரசிடென்ட் என்ன சொன்னாருன்னு பார்க்கணும். நம்ம அந்தளவுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு. அதனால் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு நாள் ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். நான் அன்றைக்கி கூட அதான் சொன்னேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியர்களாக நாம் ஒருங்கிணைந்து இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது எனக்கும் என்னோடய பிரைம் மினிஸ்டருக்கும் பொலிட்டிக்கலாக வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் நான் என் பிரைம் மினிஸ்டர் பக்கம் முழுக்க நிற்பேன். எதுவாக இருந்தாலும் இது நாட்டின் பிரச்சனை, இது எனது நாட்டின் பிரச்சனை. நீ பாட்டு எங்கள் பிரைம் மினிஸ்டர் இஷ்டத்துக்குலாம் பேசக்கூடாது. இது யாராக இருந்தாலும் சரி, வெளிநாடுகள்னு வந்துடுச்சுன்னா அதில் நாம் எல்லோரும் ஒன்றா தான் நிற்கணும்னு சொல்லி, தட் இஸ் வாட் மை லீடர் ஹஸ் டாட் மீ, தட் இஸ் வாட் கலைஞர் ஹஸ் டாட் மீ, தட் இஸ் வாட் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஹேஸ் டாட் அஸ். அவரோட ஸ்டாண்டும் அதே தான். இந்திய நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் எல்லோரும் இணைந்து தான் நிற்க வேண்டும். தட் செட் மேலே இருக்கிறவங்க புத்திசாலித்தனமாக ஒர்க் பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும், ரொம்ப யோசித்து செயல்பட வேண்டிய விஷயம். நமது விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும், இண்டஸ்ட்ரியும் ஜாப்ஸையும் பாதுகாக்கணும். ஸோ பிரைமரி செக்டரையும் செகண்டரி செக்டரையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜகிள் பண்ண வேண்டிய ஒரு சூழல். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு சரியான முடிவுகளை எடுக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் இவங்க சமீபத்தில் நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்தா அது அந்தளவுக்கு எடுப்பாங்களான்னு தெரியல. எடுத்தால் ரொம்ப நல்லது, எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதுலேயும் எனக்கு குறிப்பாக மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களோடு அவர்கள் பேச வேண்டும். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கும் தொழில் முனைவர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஏற்கனவே நடத்திட்டாங்க. நாங்கள் இங்கே நடத்தினோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இதே கைடன்ஸில் வந்து நாங்கள் நடத்தினோம். ஒரு 4 நாட்கள் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் நடத்தினோம். அப்புறம் அபவுட் 4 days பேக் வந்து சிஎம் வந்து எல்லாரையும் அவரோட கேபின்கே கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அவ்வளோ டீட்டெயில்ஸாக பேசி எல்லா டீட்டெயிலும் அவரே கேட்டு அறிஞ்சிக்கூடாது. இல்லை உங்களுக்கு என்ன ஆகும், லெதருக்கு என்ன ஆகும், டெக்ஸ்டைலுக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு கோர் ஃபார்மாவுக்கு என்ன ஆகும், எல்லாத்தையும் கோராக பார்த்தார். ஒன்னொருத்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அதை வச்சுட்டு ஒரு லெட்டர் வந்து நமது இந்திய பிரதமர் அவர்களுக்கும் எழுத போகிறார். ஸோ எனவே இப்போ யூகே வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த எஃப்டிஏ நம்ம டக்குன்னு அடிக்கணும். இப்போ எஃப்டிஏ இப்போ சைன் பண்ணிட்டாங்க, நம்ம ஃபஸ்ட் ஆளாக நம்ம போய் அடிச்சுணுன்றதுக்காக தான் போகிறோம். அதனால தான் நான் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்கேன், முதலமைச்சர் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் முதலமைச்சர் வந்தாலும் அந்த எஃப்டிஏவோட ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் நம்ம ஆளாக போயிட்டு நம்ம டென்ட்டு போட்டுருந்தோம். வாங்க எங்கள் ஊர் தான் பேசி, ஏற்கனவே நீங்கள் எங்கள் ஊரில் நல்லா நம்ம டெக்ஸ்டைல்ஸ்லையும் சரி மற்ற நிறைய துறைகளில் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. ஏற்கனவே 2 ரவுண்டு நம்ம இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் ஹை கமிஷனோடலாம் நான் பேசிட்டேன். அங்கே நல்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நிறையா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய கம்பெனிஸ் வரேன்னு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு. ஸோ இது முதற்கட்டமாக ரொம்ப நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து போய் தலைவர் அவங்க பார்க்குற ஆட்களும் அந்த டிஸ்கஷன் வந்து அது வந்து பேஸாக இருக்கும். அது வந்து அந்த பேஸ்லேருந்து
இந்த எஃப்டிஏலேருந்து முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கும் யூகேக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய அளவுக்கு லாபம் வர அளவுக்கு நான் இந்த டிஸ்கஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு போகிறோம். அதை நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லுவேன். இப்போதைக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பிளான் வந்து இந்த டிஎன் ரைசிங் தூத்துக்குடி முடிச்சிட்டோம். அடுத்து டிஎன் ரைசிங் ஹொசூர் பண்ணுறோம். டேட் வந்து 11th செப்டம்பர் 11th. அதை பாருங்கள், இவர் அதுதான் பேக்டாக இருக்குது. அது முதலமைச்சர் தேதி கேட்டிருக்கோம். பட் எனக்கு என்னென்னா, நான் ஏதாவது தேதி கேட்டாலும் உடனே செக்ரட்டரிஸ்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாம் நீங்களே எல்லா தேதி வாங்கினா அங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் எப்படியாவது கொடுங்க எங்களுக்குன்னு கேட்டிருக்கோம் ஒரு 1 வீக்கு. இந்த நெக்ஸ்ட் இந்த மந்த் எண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் இந்த 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 முதலீட்டாளர் மாநாடுகள் டிஎன் ரைசிங் யூரோப் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உடனே அடுத்த 2-3 நாட்கள்லேயே நம்ம ஹொசூரில் டிஎன் ரைசிங் ஹொசூர் நடக்கும். அதுக்கு பிறகு டெல்டாவில் ஒன்று, மதுரையில் ஒன்று, இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் அவர்களோட தேதி, துணை முதலமைச்சர் அவர்களும் கேட்டுட்ருக்கோம். அவரோட தேதி கிடச்சாலும் ஒரு 2 இடத்துல அவங்களும் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ பிளானிங் ஹொசூராக பறந்தோர் வச்சுட்டு ஓகே. ஹொசூர் ஒரு we having another meeting very soon, another 4-5 daysல முதலமைச்சர் அவர்கள்கிட்ட எங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்த பிறகு we'll have a final decision on எந்த இடத்துல அப்படின்னு. மற்றபடி எல்லாம் ஃபீஸிபிலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதுக்கு இன்டர்னல் அதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். பரந்தூரை பொறுத்தவரை மக்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிச்சயமாக நல்ல விதத்தில் அங்கே ஒரு ஏர்போர்ட் தேவை தான் படுது. அது மற்றவங்களும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மனதில் ஏற்றி கொண்டு நிச்சயமாக அவர்கள் வந்து இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அங்கே இருக்கிற மக்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வந்து எல்லா விதத்துலையும் we will back them, we will support them. அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்வதற்கு அரசாங்கம் நிச்சயமாக தயாராக இருக்கிறது. தயவு கூர்ந்து இதை பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் இன்றைக்கி பொலிட்டிசைஸ் பண்ண அடுத்த தலைமுறை, ஏன் உங்கள் பிள்ளைகளே உங்களை வந்து ரொம்ப வேறு மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் உருவாக்கிறாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, ஒரு இடத்துல வந்து தொழில் வளர்ச்சிக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம நியாயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006-11 முத்தமிழ் கலைஞர் அவர்கள் வந்து எவ்வளோ முயற்சித்தார். இப்போ அப்போயே நம்மளுக்கு வந்து அது கிடச்சிருக்கணும். அந்த ஏர்போர்ட் அப்போயே நாங்கள் வந்து ரொம்ப முயற்சித்தார். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் லேண்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபைனல் பண்ணார். அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் 10 ஆண்டு காலம் அப்படியே போயிடுச்சு. நமக்கு அது அப்படியே அப்போ வந்துருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் பெங்களூர்லேருந்து ஆந்திராலேருந்து சென்னையில் வந்து ஃப்ளைட் எடுக்க போவாங்க. இன்றைக்கி நம்ம பெங்களூருக்கு கனெக்டிவிட்டிக்கு போகணும். கனெக்டிவிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கீ ஃபார் எனி ஸ்டேட். அண்ட் நாங்கள் வந்து இடத்த பார்க்காம இருக்கிற எல்லா இடத்தையும் பல இடங்களில் பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் இந்த இடத்தெல்லாம் எடுக்கும். அதுலேயுமே எவ்வளோ மினிமலிஸ்டாக பண்ணணுன்னு தான் பண்ணிகிட்ருக்கோம். எனவே we are trying to do our best. என்வாயர்மெண்டலி பீப்புளுக்கும் சரி எல்லாருக்கும் சரி எவ்வளோ மினிமல் இஷ்யூஸ் இருக்குமோ அதையெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நிச்சயமாக நல்ல ஒரு ஏர்போர்ட் வந்துடும். ஹொசூர்லேயும் நிச்சயமாக வெகு விரைவில் நல்ல ஏர்போர்ட் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கீ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸில் வந்துட்டு இந்த டேரிஃப்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். அவங்க சொன்னாங்க. நாங்கள் அது அவங்க சொன்னாங்க யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி டேரிஃப்ஸ்னால பாதிக்கப்படுற ஸ்டேட்ஸ் கிட்ட நாங்கள் பேசணும்னு சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் மீட்டிங்ஸ்லாம் எங்களோட இண்டஸ்ட்ரி கன்சல்டேஷன்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் இது வரைக்கும் அவங்க எதுவும் கேட்கல. பட் we are also writing to them. As I said, the Honorable CM is writing to them. அவங்க எழுதியாச்சு. Honorable CM has already written to the Prime Minister. Okay, thank you. போலவா? ரைட். அதற்கும் முதல் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் திருமண நாள் 50ஆம் ஆண்டு திருமண நாள் இன்று. அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருமண நாள் பரிசாக தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் ஒவ்வொரு நாளும் அவரது வேர்வையும் இரத்தமும் சிந்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கும்